மார்னிங் மக்களுக்கு பாரு கேட்குறது மொக்க கம்பெனி நாங்கள் ஹோஸ்ட் போகிற போக்க பார்த்தா நம்ம ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேல ஸ்பைடர்மேனே ஒரு கேமியோ தான் கொடுப்பார் போல. பிகாஸ் ஆல்ரெடி ஒரு 5 வில்லன்கள் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போதைக்கு ஆப்வியஸாக நம்ம ஹல்க் பனிஷர் இவங்க கூடவே நம்ம பிளாக் விடோவும் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்காங்க. அது கூடவே இன்னொரு புது கேரக்டர் கேஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட்டுமே அஃபிஷியலாக நடந்திருக்கு. என்னடா நடக்குது இந்த படத்தில்? இவங்க ஒரு குட்டி சிவில் வார உருவாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க போல தாங்க எனக்கு ஃபீல் ஆகுது. நிறைய விஷயங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் கேஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே போயிடலாம். டிராமல் டில்மேன் அப்படிங்கிற ஒருத்தரை இப்போதைக்கு இந்த படத்தில் புதுசாக கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அஃபிஷியல் தான், என்ன ரோலுங்கிறது ரிவீல் பண்ணப்படல. பேரை கேட்டோன்னே கண்டுபிடிக்கிற மாதிரி எனக்கு இந்த ஆக்டர் பரிச்சயம் ஆகலை. பட் இப்போ லேட்டஸ்ட்டாக நீங்கள் இந்த மிஷன் இம்பாசிபிள் 8 வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டரை பார்த்துருக்கலாம். ஆல்மோஸ்ட் லைக் ஒரு டிமாண்டிங்கான அந்த சப்மரீன் ரோல் வந்து ப்ளே பண்ணியிருப்பார்ல, அந்த படம் மட்டும் தான் ஞாபகம் இருக்குது. வேறு எந்த படத்துலையுமே அவரை பார்த்த மாதிரி ஞாபகமே இல்லாத அந்த சமயத்தில் உங்களுக்கு இந்த ஆக்டர் ஃபேவரட் ஆயிலன்னு சொல்லி கீழே காப்பிடுங்க. அவரை இப்போதைக்கு இந்த படத்தில் புது கேஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன ரோலுன்னு சொல்லி கிளியர் காட்டாக தெரியலங்க. அதான் இங்கே பிரச்சனையே. பிகாஸ் ஆல்ரெடி படத்துக்குள்ளேயே ஒரு 5 வில்லன்கள் வர மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. 5 பேருமே மைனர் வில்லன்கள் அண்ட் மோர் லைக்லி யங்கஸ்டாக தான் இருக்கணும். இவருக்கு 40 வயசு. எப்படி கொண்டு வர போகிறாங்க, என்ன மாதிரி கேரக்டராக இருக்க போகிறாங்கன்னு சொல்லி உட்காந்து யோசிச்சு பார்க்கும்போது தான் ஃபஸ்ட்டு ஒரு ரூமர் கிளம்பிச்சு. ஞாபகம் இருக்கா? பிராண்ட் நியூ டே படத்தில் நம்ம மைல்ஸ் மொரால்ஸ் வர போகிறான்னு. அதுக்கேற்ற மாதிரியே நடுவில் கியூபன் எத்னிசிட்டியை கொண்ட அந்த லீசா கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க பார்க்கும்போது ஒரு வேளை ரியா மொராலிஸாக இருப்பாங்களோ நான் நினச்சேன். பட் இப்போதைக்கு இவரை கேஸ் பண்ணியிருக்கதை வச்சு பார்த்தா இவர் பாசிபிளி ஜெஃபர்சன் டேவிஸ் ரோல் ப்ளே பண்ணலாம். அதாவது நம்ம மைல்ஸோட அப்பா ரோல். மைல்ஸே காமிக்கலனாலும் படத்தில் ஒருவேளை மைல்ஸுக்கான அடித்தளம் போட்டுருவாங்களோங்கிற டவுட் வந்துருக்க தாங்க செய்யுது. கெவின் ஃபெய்கே ஒரு விஷயத்தை கிளியராக கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இந்த படத்தில் மைல்ஸ் மொரால்ஸை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது 100%. ஸ்பைடர்மேன் பியாண்ட் த ஸ்பைடர்வர்ஸுக்கு அப்புறம் தான் மைல்ஸை பாசிபிளி லைவ் ஆக்ஷன் கொண்டு வர மாதிரி ஐடியா வச்சிருக்காங்களாம். பட் மைல்ஸை காமிக்கலனாலும் அவங்களுடைய அப்பா அம்மாவை காமிக்கலாம்ல. ஸோ அந்த வகையில் மேபி யாருக்கு தெரியும், ஜெஃபர்சன் டேவிஸ் இந்த படத்தில் சாகலாம். மைல்ஸோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்க அப்பா அங்கிளோட டெத்தில் தான் அடங்கியிருக்கும். இப்போதைக்கு அவங்க அப்பாவோட டெத்தை தடுக்கிறதுக்காக தான் நம்ம மைல்ஸ் மொராலிஸ் பியாண்ட் த ஸ்பைடர்வர்ஸில் போராட போறாரு. தடுப்பாரா இல்லையாங்கிறத நேரத்துக்கு நம்ம படம் பார்த்துருக்கணும். பட் படத்தை ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 2 வருஷம் டிலே பண்ணியிருக்கிற சமயத்தில் காத்திருப்ப வர வழியே இல்லை. ஜெஃபர்சன் டேவிஸ் எம்சிக்குள்ளே சாகிற மாதிரி அழகாகவே காமிக்கலாம். இல்லை அவருக்கான ஒரு சின்ன இன்டராக்ஷன் இந்த படத்தில் நடக்கலாம்னு சொல்லி இவருடைய கேஸ்டிங்க்கு அப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 70% கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் 100% சொல்ல முடியாது. அதுக்கான காரணம் மைல்ஸ் வர மாட்டாரு. மைல்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணாமல் அவங்க அப்பா அம்மா மட்டும் காமிச்சு என்னடா பண்ண போறீங்க? லைக் கெவின் ஃபெய்கே போய் கூட சொல்லலாம். லைக் மைல்ஸை வச்சுக்கிட்டே நாங்கள் கூட்ட வர மாட்டோம், அந்த பக்கம் அலோவ் பண்ணலாம் சொல்லி இஷ்டத்துக்கு ஊற்றி விடலாம், சொல்ல முடியாது. பட் இந்த கேஸ்ட்டை வச்சு பார்க்கும்போது 70% எனக்கு என்னமே ஒரு பாசிபிளி ஜெஃபர்சன் டேவிஸாக தான் வருவார் போல தோணுது. அப்படி இல்லைனா ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணப்பட்ட சில முக்கியமான கேரக்டர்ஸோட அந்த வில்லன் ரோல் கூட இவர் எடுத்து ப்ளே பண்ணலாம். ஐ மீன் லைக் இப்போ வரைக்குமே ஸ்கார்பியனுக்கான அந்த கேஸ்டிங் தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதை தொடர்ந்து பூமராங் வர மாதிரி பேசிட்டு இருக்காங்க. டோம் ஸ்டோன் இருக்க மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நடுவில் ரைனோலாம் இருக்க மாதிரி பேச்சு அடிபட்டு இருந்துச்சு. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா மேபி டோம் ஸ்டோன் ரோலுக்கு ஒரு பெர்ஃபெக்டாக சூட் ஆகிற போல தோணுது. டோம் ஸ்டோன் ஒரு கம்ப்ளீட் சிஜே கேரக்டர். பட் அவர் தோல் வெள்ளையாக இருக்கும், லைக் அந்த வெள்ளை பூசின மாதிரி இருக்கும். சிஜே ரோட்லேயே ஒரு அழகாக அப்படி கொண்டு வரலாம், வாய்ப்புகள் அதிகம். லீக்கான கதைப்படி பார்க்கும்போது இவர் டோம் ஸ்டோன் அந்த கேஸ்டிங் தான் பெர்ஃபெக்டாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. இவருடைய பில்டம் அதுக்கேற்ற மாதிரி பெர்ஃபெக்டாக இருக்க அந்த சமயத்தில் மேபி இது டோம் ஸ்டோன் கேஸ்டிங்காக இருக்கலாம். கன்ஃபார்ம் செய்யல. டோம் ஸ்டோனுமே சிஜே பண்ண போகிற அந்த சமயத்தில் பார்க்கலாங்க. இன்னொரு பக்கம் ரொம்பவே விததாவாதத்துக்கு பேசிகிட்டு இருக்காங்க. இவர் தான் மிஸ்டர் நெகட்டிவாக கேஸ் பண்ண போகிறாங்கன்னு. வேணாண்டா, மார்டின் லீக்கு இவருக்கு என்னடா சம்மந்தம்? ரேஸ் ஸ்வாப் பண்ண போகிறாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன்டா இந்த கொலைவரி உங்களுக்கு? டிஸ்னி அப்படி மட்டும் பண்ணிடாதரா, கொய்யால கொலை காட்டாடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இப்படி நடக்க சான்சஸ் இல்லை. இவரை நீங்கள் மிஸ்டர் நெகட்டிவாக எதிர்பார்க்காதீங்க. என் கெஸ் ஒன்று ஜெஃபர்சன் டேவிஸ், அப்படி இல்லைனா டோம் ஸ்டோன். பட் இது எல்லாத்தையுமே தாண்டி இவரை மெயின் வில்லனாக கூட ப்ரொஜெக்ட் பண்ணலாமாங்க. இப்போ லேட்டஸ்ட் இன்சைடர்ஸ் லீக் வச்சு பார்க்கும்போது இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணப்பட்ட லீக்ஸ் அண்ட் அந்த ரூமர்ஸ் கேஸ்டிங் இருக்க யாருமே மெயின் வில்லன்கள் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் நான் அந்த சாவேஜ் ஹல்கை தான் மெயின் வில்லனாக கொண்டு வருவாங்க நினச்சேன். பட் யாருமே மெயின் வில்லன்கள் கிடையாது. மெயின் வில்லனே இது வரைக்கும் இந்த படத்துக்கு அனௌன்ஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தா இவர் மேஜர் ஒரு மெயின் வில்லன் ரோல் வந்து எடுத்து ப்ளே பண்ணலாம். ஐ மீன் ஏகப்பட்ட வில்லங்க வெளில வந்து இந்த பக்கம் ஸ்பைடர்மேன் அட்டாக் பண்ணுறாங்க. அது எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு பெனிஃபேக்டராக வரலாம். நிறைய பேர் இப்போ தான் லேட்டஸ்ட்டாக அந்த ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேனில் பிளாக் நார்மன் ஆஸ்மனை பார்த்துருப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி ஆப்வியஸாக லைவ் ஆக்ஷன்லையுமே பிளாக் வெர்ஷன் ஆஃப் நார்மன் ஆஸ்மனை கூட்டிகிட்டு வரலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஐ மீன் இத்தனை வில்லங்களை ஆர்கனைஸ் பண்ணி நடத்தி அவங்களுக்கு ஃபன் பண்ணக்கூடிய ஒரு நார்மன் ஆஸ்மன் ரோல் இவருக்கு ப்ளே பண்ணலாம்னு சொல்லி பேசப்பட்டு இருந்தாலும் எனக்கு அது மேலே நம்பிக்கை இல்லை. நார்மன் ஆஸ்மன் இப்போ கூட்டிகிட்டு வர சான்சஸ் ரொம்பவே கம்மி. இப்போ தான் நோவே ஹோமில் பார்த்தோம், திரும்ப இன்னும் நார்மன் ஆஸ்மன் வெர்ஷன் காட்டவே மாட்டாங்க. அது கன்ஃபியூஷன் ஏற்படுத்திடும். அதுக்கு பதிலாக காமிக்கில் ஸ்பைடர் ஸ்லேயர், அதாவது அலிஸ்டர் ஸ்மித்னு சொல்லி பார்த்தா ஒரு பையன் சுற்றிட்டு இருக்கான். ஸ்பெஷல் பவர் எதுவுமே இல்லைனாலும் தனக்கான ஒரு பவர்ஃபுல்லான ஸ்பைடர் ஆர்மரை யூஸ் பண்ணி அதை வச்சு இந்த பக்கம் ஏகப்பட்ட வில்லன்கள் அண்ட் ஸ்பைடர் பாட்ஸை திரட்டி நம்ம ஸ்பைடர்மேனை போட்டு தள்ளுறத ஒரு திட்டமாக வச்சிருப்பாங்க. மெக்கானிக்கல் சூட் வச்சுக்கிட்டு ஸ்பைடர்மேன் அட்டாக் பண்ணுறது கொஞ்சம் வெல்த்தியான கேரக்டர் அண்ட் பாசிபிளி அந்த வெல்த்தை வச்சு இந்த பக்கம் இந்த ஸ்பைடர்மேனை கொள்றதுக்காக இந்த வில்லன்களை திரட்டுற வேலையை அவர் பண்ணலாம்ல. ஸ்கார்பியனோட ஆர்மர், ரைனோட ஆர்மர்,
டோம்ஸ்டனுக்கு தேவையான வெப்பன்ஸ் அண்ட் முக்கியமாக நீங்கள் அந்த செட்லேயே பார்த்துருக்கலாம் ஒரு ஆர்மி ட்ரக் அங்கிட்டு இங்கிட்டு ஓட்டிட்டு இருக்க பற்றி காமிச்சிட்டு இருப்பாங்க. இந்த ட்ரக்கில் கூட நீங்கள் ஒரு சிம்பிளை நோட் பண்ணலாம். ஆரம்பத்தில் அது வந்து நம்ம இன்னடிமன் சிம்பிளாக தான் நோட் வச்சிருந்தோம். பட் இப்போதைக்கு ஆலிஸ்டர் ஸ்மித் அதாவது இந்த ஸ்பைடர் ஸ்லேயரோட அந்த லுக்கும் இந்த இன்னடிமன் சிம்பிளும் ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கிற சமயத்தில் நிறைய ஃபேன்ஸ் இது பாசிபிளி இந்த ஆலிஸ்டர் ஸ்மித்துக்கான ரோலாக இருக்குமோ சொல்லி பேசிட்டு இருக்காங்க. சான்சஸ் ஆர் தேர். நம்ம எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் அடிச்சு புது வில்லன்டா அப்படின்னு சொல்லி இறக்குனாங்கன்னா கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்கும். பட் இவர்கிட்ட இவ்வளோ வெல்த் இவ்வளோ டெக் எங்கிறது வந்துச்சு? அதான் இருக்கவே இருக்காரு டோனி ஸ்டாக். ஆர்மர் வார்ஸோட கதையை அப்படியே இங்கே கொண்டு வந்து லிங்க் பண்ணலாம். லைக் இந்த சில முக்கியமான டோனி ஸ்டாக்கோட டெக் காணாமல் போயிடுச்சு. அந்த டெக்கை ஆட்டையை ஓட்டு தான் அந்த பைப்புல தனக்கான வெல்த்தை பில்ட் பண்ணிக்கிறான். அண்ட் முக்கியமாக வெப்பன்ஸ், டெக், ஆர்மர் இது எல்லாத்தையுமே டோனி ஸ்டாக்கோட அந்த டெக்னாலஜி வச்சு தான் உருவாக்கிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். செத்து போனாலும் கெத்து போகக்கூடாதாங்க சொல்கிற மாதிரி இந்த பக்கம் வில்லன்களை உருவாக்குறதே ஒரு வேலையை வச்சுட்டு இருக்காரு பார்த்திங்களா நம்ம டோனி ஸ்டாக்ங்கிற மாதிரி மாறிடும். லைக் வல்ச்சர், மிஸ்டீரியோ அண்ட் இப்போதைக்கு இந்த ஆலிஸ்டர் ஸ்மித் இவங்க எல்லாருமே டோனி ஸ்டாக் கூட கனெக்டான நம்ம ஸ்பைடர்மேன் வில்லன்களாக இருக்க சான்சஸ் அதிகம். 100% நான் கன்ஃபார்ம் பண்ணலங்க. பட் தேர் ஆர் சான்சஸ்ன்னு சொல்ல வரேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ்டிங் ஒரு 70% ஜெஃபர்சன் டேவிஸ், ஒரு 30% ஆலிஸ்டர் ஸ்மித்னு சொல்லுவேன். அதேமாதிரி தாண்டி ஒரு புது கேஸ்டிங்காக கூட இருக்கலாம். ஏதோ வந்தாலும் வெயிட் பண்ணி பார்த்தா அதுங்க தெரியும். நீங்கள் யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னு மறக்க வைக்கலாம் காமெடுங்க. அதை தொடர்ந்து சேடி சிங்குக்கான அந்த ஷூட்டிங் ஒர்க் ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இன்சைட் லீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த கேரக்டர் சேடி சிங்க் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டரோட கனெக்ட் ஆகியிருப்பாங்களாம், ஸ்பைடர்மேன் கூட கிடையாதான். ஸோ பிளாக் கேட்டாக இருந்தால் ஸ்பைடர்மேன் கூட கனெக்ட் ஆவாங்க, பீட்டர் கூட இருக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ அப்படியே உல்டாவா பீட்டர் கூட கனெக்ட் ஆகியிருக்க ஒரு முக்கியமான கேரக்டர்னு சொல்லி ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்களாம். அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கேரக்டர் நம்ம படத்தில் பார்க்கும்போது ஒரு ரோல் ஆகும், படத்தோட எண்டில் ஒரு ட்விஸ்ட் அடிச்சு நான் வேறு மாதிரி ஆள்றா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரோலாகவும் இருப்பாங்க சொல்ல வந்திருக்காங்க. அந்த சேடி சிங்கை வச்சு ஒரு ட்விஸ்ட்டை நீங்கள் இந்த படத்தில் எதிர்பார்க்கலாம். ஆனால் அகெயின் இந்த கேரக்டர் என்ன ரோல் ப்ளே பண்ணுறாங்க சொல்லி இது வரைக்கும் எங்கேயுமே கன்ஃபார்ம் பண்ணப்படாத அந்த சமயத்தில் இப்போ கிடச்சிருக்க ஒரே லீக் இவங்க ஸ்பைடர்மேன் கிடையாது, பீட்டரோட கனெக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ பாசிபிளி லைக் அலெக்சாண்ட்ரா இல்லைனா கார்லியாக இருக்கலாம், சாதாரண ஒரு பார்டெண்டராக வரலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் ஜெண்டாயா அண்ட் நெட் இவங்க ரெண்டு பேருமே அந்த கஃபேலேருந்து விலகிடுவாங்க, லைக் காலேஜுக்கு போயிடுவாங்க. அந்த இடத்துல அந்த ஜெண்டாயாக்கு பதிலாக நம்ம சேடி சிங் வர மாதிரி சொல்லப்படலாம். அங்கே இந்த பக்கம் பீட்டர் எம்ஜி இடத்துக்கு நீங்கள் வந்துட்டியா, நல்ல கேரக்டராக இருக்காளே அப்படின்னு சொல்லி உஷார் பண்ணவும் ட்ரை பண்ணலாம். சான்சஸ் அதான் பார்ப்போம். அண்ட் ஃபைனலி கமிங் டு த மெயின் ரூமர் லீக். டேனியல் ஆர்பிகே இருக்காரு, ஒரு ட்ரஸ்டபிள் இன்சைடர் தான். அவர் சொல்கிறது நிறைய விஷயங்கள் 50-50 நடந்திருக்கேன். அந்த வகையில் அவரை பொறுத்த வரைக்கும் 100% அடிச்சே சொல்கிறாரு இந்த படத்தில் ஃப்ளோரன்ஸ் பியூ வர போகிறாங்க ஆஸ் அ பிளாக் விடோ. இந்த படத்தில் த அவெஞ்சர்ஸ் வித் ஜி அவங்க பாசிபிளி இன்வால்வ் ஆகலாம் போலங்க. ஐ மீன் தட் ஷுட் பி, பிகாஸ் இப்போதைக்கு அவங்க தான் டெக்னிக்கலாக நியூ அவெஞ்சர்ஸாக மாதிரி இருக்காங்க. ஸ்பைடர்மேன் இத்தனை வில்லன்களை ஐ மீன் லைக் ரோட்டுக்குள்ளே ட்ரக் ஓட்டிட்டு போகிற இவனுங்களை எல்லாருமே தடுத்து நிறுத்தும் போது கண்டிப்பாக அந்த நியூ அவெஞ்சர்ஸ் டீமும் இன்வால்வ் ஆகி தானே ஆகணும். பூமியை காப்பாற்றுறன்னு சொன்னால் மட்டும் பத்தாது, அப்பப்போ இங்கே வந்து அந்த வேலையை செய்யணும். ஸ்பைடர்மேன் மட்டும் கஷ்டப்பட்டு இந்த டேங்கோட போராடிட்டு இருக்க முடியாதுல. ஸோ அதனால் அந்த ஸ்பைடர்மேனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நியூ அவெஞ்சர்ஸ் டீமே மொத்தமாக வரலாம். ஆர் இல்லைப்பா நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாசிபிளி எலினா பெல்லாவை இறக்க சான்சஸ் அதிகம். அதான் முன்னாடி சொன்னேன், இது ஒரு குட்டி சிவில் வார் ஸ்டைல் ஆஃப் படம் மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு. சிவில் வார்லேயுமே ஏகப்பட்ட அவெஞ்சர்ஸ் இருப்பாங்க, பட் மெயின் ரோலுங்கிறது கேப்டன் அமெரிக்கா அயன்மேனுக்குள்ளே தானே கொடுக்கப்பட்டிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்தில் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் ஏகப்பட்ட வில்லன்கள் வந்தாலும் மெயின் ரோலுங்கிறது பனிஷர் அண்ட் ஸ்பைடர்மேனுக்கு கொடுக்கப்படலாம். பனிஷர் ஸ்பைடர்மேன் ஒன்றா இருக்க மாதிரி அந்த செட்பிக்லாம் நிறைய லிக்கே இருக்குது. பனிஷர் அவருடைய வேனில் வராரு. ஸோ பனிஷர் கிரவுண்டடாக இருக்கும்போது இந்த மாதிரி கிரவுண்டட் வில்லன்களை சமாளிக்கக்கூடிய நம்ம ஃப்ளாரன்ஸ் பியூ பிளாக் விடோவும் வர சான்சஸ் அதிகம். பட் எந்த அளவுக்கு மேஜராக அவங்க ரோல் இருக்குங்கிறதான் தெரியல. பிகாஸ் இதை தொடர்ந்து டூம்ஸ்டே படத்துலையுமே ஃப்ளாரன்ஸ் பியூ அப்பேர் ஆக போகிறாங்க. தண்டர்போல்ட்ஸ் டீமே வரப்போகுது. மேபி கடைசியாக வர போலீஸ் மாதிரி இந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீனில் ஆஹா சம்பவம் எல்லாத்தையுமே நீயே செஞ்சுட்டியா ஸ்பைடர்மேன், உன்னை எங்கள் புது அவெஞ்சர்ஸ் டீமில் சேர்க்கறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணி வச்சிருக்கிறோம், வந்து சேர்ந்துக்கிறியா அப்படின்னு சொல்கிற போது ஒரு கேரக்டராக கூட வந்து அமையலாம். இல்லை ஃபன் என்னன்னு கேட்டிங்கன்னா, டாம் ஹாலண்ட் இந்த ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங் அப்பவே நான் பிளாக் விடோ ஃப்ளாரன்ஸ் பியூ கூட நடிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு. Harry Styles, people like that. Who are the newbies that you're excited to work with next? I want to work with Florence Pugh. I think she's amazing. She's so good in that movie and all the movies that she's done. I think she's fantastic. So I think a really cool Spider-Man Black Widow movie would be a fun little twist. மனசு அப்பவே ஸ்பைல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ தான் அது நிறைவேறி இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த படத்தில் ஃப்ளாரன்ஸ் பியூ 100% இருக்க போகிறாங்கன்னு சொல்லி டேனியல் ஆர்பிக்கு ஒரு இன்சைடர் தான் லீக்கை கொடுத்துருக்காரு. நடதான் நல்லது. அது இன்னும் இன்டர் கனெக்டடாக இந்த யூனிவர்ஸை மாற்றும். அண்ட் டேரெக்டாக இந்த படம் வந்து டூம்ஸ்டே கூட லிங்க் ஆகி இருக்க அந்த சமயத்தில் இன்னும் பெட்டர் ஆடியன்ஸால் இந்த படங்களை ஃபாலோ பண்ண முடியும்னு நம்புறேன். இந்த இன்டர் கனெக்டட் லிங்க் தான் ப்ரீவியஸாக அந்த ஃபேஸ் 4 ஃபேஸ் 5 வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. எல்லாமே கன்ஜஸ்டடாக இஷ்டத்துக்கு நடக்கிற மாதிரி ஒரு கதையாக சொல்லிட்டாங்க. இந்த ஃபேஸ் 6 எல்லாமே இன்டர் கனெக்டடாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். தண்டர்போல்ட்ஸ் அந்த ஃபேண்டாஸ்டிக் 4 கூட லிங்க் ஆன மாதிரி ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே தண்டர்போல்ட்ஸ் கூட கண்டிப்பாக லிங்க் ஆகியே தீரணும். பண்ணுவாங்களான்னு பொறுத்து வந்து பார்ப்போம். சோனி வேறு அமைதியாக இருக்கிறாங்க. ஐ மீன் அடுத்த செட் ஆஃப் ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. ஆனால் எந்த ஒரு லீக்குமே கொடுக்காம அமைதியாக இருக்கான் பார்த்தீங்களா. ஏன்னா எடுக்கிறது ரொம்ப முக்கியமான சீக்வன்ஸ். சப்போஸ் அந்த மாதிரி செட்லாம் லீக் ஆச்சுன்னா அதை ஆன்லைனில் போட்டுறாதீங்க. இதுக்கு முன்னாடி அவன் வேணும்னே தான் இந்த மாதிரி கிளாஸ்குள்ளே நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே பப்ளிக் ஆக்கணும். அது ஒரு விதமான மார்க்கெட்டிங் ஸ்டண்ட். அது முக்கியம் இல்லை, இப்போ இருக்கிற ஷூட் தான் முக்கியம். லீக் கிடச்சிச்சுன்னா கையோடையே வச்சுக்காங்க. முடிஞ்சால் எனக்கு தனியாக இமெயில் பண்ணி கொடுங்க. ஆன்லைனில் போட்டு மாட்டிக்காதீங்க மக்களே சொல்லிக்கிறேன். அண்ட்
நீங்கள் இந்த கேஸ்டிங் இந்த அனௌன்ஸ்மெண்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்கள் தாஸ் உங்களோட விசா மறக்க காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு அசமான விடையில் மீட் பண்ணிட்டு வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். வட்டேன்.